அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள பல பேர் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீயா இருந்தா தொழுதுக்கலாம், தொழுகை விட்டா பாவம் கிடையாது, தொழுகை கட்டாயம் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு இஸ்லாமியரா இல்லாதவருக்கும் ஒரு இஸ்லாமியரா இருக்கிறவருக்கும் உள்ள ஒரு வேறுபாடு, முக்கியமான ஒரு வேறுபாடு, முதலாவது வேறுபாடு தொழுகை தாங்க. இந்த ஒரு நொடி நம்ம எல்லோரும் நினைச்சு பார்க்கணும். இந்த ஒரு நொடி, இந்த ஒரு செகண்ட் திடீர்னு இந்த ஒரு செகண்ட் திடீர்னு நம்ம மௌத்தாயிட்டோன்னா நம்ம தொழுதில்லாமே. ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல நம்ம என்னென்னவோ விஷயங்கள் செய்யறோம். என்னென்னவோ நமக்கே தெரியாது என்ன செய்யறோன்றது. நம்ம என்னென்னவோ விஷயங்கள் செய்யறோம். ஆனா யோசிங்க, நம்ம ஒரு வக்துக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ஒரு நாளைக்கு 1 மணி நேரம். அதிகபட்சமான அந்த 1 மணி நேரத்தை நம்ம அல்லாவோட பாதையில செலவு செய்யறோம். அது மூலமா நமக்கு அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு பரக்கத்து கிடைக்குது, அல்லாவோட ரஹமத்து கிடைக்குது. இன்னும் நிறைய நிறைய அல்லாஹ் கிட்ட இருந்து நமக்கு நிறைய அருட்கொடைகள் கிடைக்குது, சந்தோஷம் கிடைக்குது. நம்ம இந்த 1 மணி நேரத்துல நமக்கு இவ்வளவு கிடைக்குதுன்னா நம்ம 5 வேளையும் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நிமிஷம் இப்ப முடிவெடுங்க, அடுத்த வக்துல இருந்து தொழுவணும் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியத்தை தந்து அருள்வானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொழுகையில தான் கண் குளிர்ச்சி இருக்கும் அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் அந்த கண் குளிர்ச்சியை நமக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.